அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 3/9/2024. அமாவாசை திதி காலை 7:26 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:08 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் நாளை அதிகாலை 3:08 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, மருந்துண்ண, மகான்களை தரிசிக்க, செல்ல பிராணிகள் வாங்க, வீட்டு மனைக்கு பட்டா வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாய்ப்பு தானாக தோன்றுவதில்லை. நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. ஆமாங்க, வாய்ப்புகள் ஏகப்பட்டது கொட்டி கிடக்குதுங்க. ஆனால் நாம் முயற்சி பண்ணாதான் நம்மளை தேடி அந்த வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே முயன்று கொண்டே இருப்பீங்க, முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பீங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைங்கிறத நிரூபித்து காட்டுவீங்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. காரணம், தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பொறுத்தது போதும், நாம் இனிமேல் நமக்கு கிடைக்க வேண்டியதை, சேர வேண்டியதை கேட்டு வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு பூர்வீக சொத்து விவகாரங்களில் சில முக்கியமான முடிவுகள், பாகப்பிரிவினை விஷயங்களில் சில முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைய தினத்தில் எடுப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய திருமணம், இது சம்பந்தமாக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. காலாகாலத்தில் அதெல்லாம் நாம் பார்த்து சரியாக பண்ணிடுறது நல்லது தான் அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடிக்கடி பராமரிப்பு செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், களைப்பு, சோர்வு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தோல்வியை எவ்வாறு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்தவங்க நிச்சயமாக வெற்றியை அடைவார்கள். ஆமாங்க, தோல்வி வரும்பொழுது துவண்டு போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, நம்மால் முடியாதுன்னு அவநம்பிக்கையோடு இருந்துடக்கூடாது. அந்த தோல்வியை நாம் எதிர்கொண்டு அதை சரியாக சமாளிச்சிட்டோம்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் என்பதனை தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமாக பேசுவீங்க, முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அரசு காரியங்கள், வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கிறது, பேங்க் லோனு அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் தேடி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க, இன்றைக்கி பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாகும். கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வேலையாட்களும் உங்களுக்கு அமைவாங்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகும். எல்லாம் உட்கார்ந்து பேசினா சரியாயிடுங்க. ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்தால் எப்படி சரியாகும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு சமாதானமாக சில விஷயங்களை பேசி எல்லா வகையிலும் சரி செய்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தெரிந்த எல்லோரிடமே புன்னகையை பகிரலாம், ஆனால் புரிந்த ஒருவரிடம் மட்டுமே கண்ணீரை பகிரலாம். ஆமாங்க, எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நாம் பேசுகிற முடியுமா? நமக்கு ஆத்மார்த்தமாக யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே நம்முடைய மன கஷ்டங்களை சொல்லி, நம்முடைய சில வருத்தங்களை எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட தானே நம்ம ஆறுதல் தேட முடியும். அது யாருக்கிட்ட நாம் இதை சொல்லலாம் அப்படின்னு சரியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் உங்களுடைய நல்லது கெட்டதுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு பார்த்துன்னு இருக்கீங்க. பட்ஜெட்லாம் எழுதி பார்த்துட்டீங்க, வாங்கிடுவீங்க. அடுத்ததாக சுக்கிரனும் நல்ல இடத்துக்கு போகிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நெளிவு சுழிவுகள், ஏன்னா சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, சந்தை எப்படி போயின்ட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்து இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு அடுத்தடுத்து இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல், டென்ஷன் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நம்பக்கூடாதவர்களை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். நம்பக்கூடியவர்களை சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. கடந்த காலத்தில் சிலரெல்லாம் நம்பி நிறைய இழந்தீங்க, அவங்களுக்காக கடன் பட்டீங்க. இப்போ யாரை பார்த்தாலும் ஒரே சந்தேகமாக இருக்குது. இவங்களும் அந்த லிஸ்ட்டில் தான் வராங்களா,
அல்லது உண்மையிலே நல்லவங்களா அப்படின்னு சில நேரங்களில் குழம்பி தவித்தாலும் பல நேரங்களில் சரியாக நட்பு வட்டத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். தடங்கலாகி நின்று போன பல வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சும் இன்றைக்கி நீங்கள் விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உங்களுக்கு உதவிகரமாகவும் அவங்க இருப்பாங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தானாதிபதியும் பரவாயில்ல. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணம் போட்டு ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் ஒருபோதும் உறங்கி போகாது. பொய்கள் நிலைத்து நிற்கலாம், ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு என்னத்துக்கு நாம் போய் பேசுவானா புறம் பேசுவானா, இருக்கிறது என்னவோ அதை சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லவங்களாக இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் வாய்மையே வெல்லும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரையே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் முன்கோபத்தை தவிர்க்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. திடீர்னு ஓடி வந்து உங்கள்கிட்ட பழகி உங்களை புகழ்ந்து பேசி உங்கள்கிட்டேருந்து ஏதாவது அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேடதாரிகள்கிட்ட இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. நமக்குன்னு ஏன் இப்படியெல்லாம் கஷ்டம் வருதுன்னு நேற்று ரொம்ப ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வாயு பதார்த்தங்கள் அதையும் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கையை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் அப்போது புரியாது. ஆனால் வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும்போது தான் வாழ்க்கையினுடைய சூட்சுமங்கள் நமக்கு தெரிய வரும். ஆமாங்க, உப்பு உவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு
அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அந்த உப்பு எடுத்து வாயில் போட்ட பிறகு தான் நமக்கு அது உவர்ப்பாக இருக்குன்னு நாம் துப்புறோங்க. அது மாதிரி தாங்க நாமே சிலதெல்லாம் எதிர்கொள்ளும்போது, நாமே சிலதையெல்லாம் அனுபவிக்கும்போது தான் அந்த சூட்சுமம் நமக்கு தெரிய வருதுங்க. அதனால தாங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்த அனுபவசாலிகள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஒரு பக்கம் உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துட்டு உங்களை கொஞ்சம் பாடாப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால அழகு இளமை உங்களுக்கு அதிகமாகும். சுறுசுறுப்பாகி சில முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது வகையில் சிலதெல்லாம் யோசிப்பீங்க. புதுவிதமாக யோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தேகத்தை தூர தூக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நல்ல சிந்தனை மட்டுமே அறிவை வளர்க்கும். சுயமாக சிந்திக்க தெரியாதவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க சொந்த புத்தி தான் என்றைக்கும் நல்லது. சொல் புத்திங்கிறதெல்லாம் நமக்கு சரி வராது. வர்றவங்க போகிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அதையெல்லாம் கேட்டோம்னா மண்டை குடைச்சல் தான். அதனால் யார் எது சொன்னாலும் கேட்டுப்போம். ஆனால் நாம் சொந்தமாக முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்போதும் சொந்த காலில் நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. செல்வாக்கு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கமிஷன் புரோக்கரேஜ் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசால் அனுகூலம் உண்டு. அரசு அதிகாரிகள், அரசு காரியங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்கு உதவியவர்கள் என்றும் நன்றிக்குரியவர்கள். அதனால் அவர்களை மனதில் வை, நினைவில் வை. ஆனால் உனக்கு உதவாதவர்கள் மறைமுகமாக உன் வெற்றியை தூண்டியவர்கள். அதனால் அவர்களை மறந்து விடாதே.
ஆமாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவுனாங்களோ அவங்கள கடைசி வரைக்குமே மனசுக்குள்ளேயே வைத்து வணங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டப்ப உதவி செய்யாமல் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க அன்னைக்கு உதவாததுனால தான் நாம் புதுவிதமாக யோசித்து நாம் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு உதவாதவர்களையும் நீங்கள் உபத்திரப்படுத்தாமல் அவர்களையும் நினைவிலே வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10ஆம் அதிபதி சூரியனோட பாக்யாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். உத்தியோகத்தில் இன்றைக்கி சில முன்னேற்றங்கள் இருக்குது. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வரவேண்டிய சம்பள பாக்கி தொகை, நிலுவத்தொகை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக அளவு லாபம் கிடைக்கும். போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியும். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதுனால விலை உயர்ந்த ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்குவீங்க. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் உதவி உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததில்லை, எல்லாமே செதுக்க வந்தது தான். ஆமாங்க, ஒரு கஷ்டம் வந்துட்டு போனால் அது மூலமாக ஒரு 2-3 பாடங்களை நாம் படிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிக்கல் வந்துட்டு போனால் அதுக்கு பிறகு மனசுக்குள்ளார ஒரு தெளிவெல்லாமே கிடைக்கிது. இது கூட தெரியாமல் நாம் இவ்வளோ காலம் இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான தெளிவும் நமக்கு வர ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க கஷ்டம் வந்தால் அதுக்கு பின்னால் ஒரு சந்தோஷமும் இருக்குன்னு நினைக்கிறவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க நிம்மதி இருக்குது? ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டில் போய் மறைஞ்சு கிடக்கிறாரு. யார்கிட்ட பேசினாலும் கூட என்னென்னமோ நினைக்கிறாங்க. நாம் நல்ல விதமாக பழகினா கூட அவங்க வேறு விதமாக நினச்சிக்கிறாங்க. எதை தொட்டாலும் தடங்களாக இருக்குதே அப்படின்னு சின்னதாக ஒரு ஆதங்கம் அடிமனசுக்குள்ளார இருக்குதுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டுருக்கார். அதனால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வேறு மொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சூரியன் உங்களுக்கு பாக்யாதிபதி, அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. புது ஏஜென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விஐபிகள் ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, என்னதான் ஓட்டப்பந்தயத்தில் கால்கள் வேகமாக ஓடினாலும் பரிசு என்னவோ கைகளுக்குத்தான் கிடைக்கிறது. ஆமாங்க,
நாம் எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சிலதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட சிலர் திடீர்னு உள்ளே நுழைஞ்சி பேரை தட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே ஒன்றும் சரியில்லை, அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது, எதை தொட்டாலே அந்த வேலையும் முடிய மாட்டேங்குது. குடும்பத்தில் கூட நாம் ஏதாவது சொல்லப்போனால் அவங்க எதையோ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்க. பேசுனா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேங்கிறாங்க, பேசலைன்னா மதிக்க மாட்டேங்கிற, இன்னும் மௌனமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு விழித்து கொண்டு தாங்க நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி கூட சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பேசுகிறதா இருந்தால் அது மாட்டும் பேச்சு நீண்டுக்கிட்டே போகும், அது அவசியமே இல்லை. அனாவசிய பேச்சு என்னத்துக்கு அப்படின்னு அமைதியாக இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. அதே போல் வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி இருந்துருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே, அது திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவே இருந்தால்தான் மகிழ்ச்சி அதிகமாகும். ஆமாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நாம் அன்பை கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். அவங்க முயற்சி பண்ணுறதை விட்டுடுவாங்க. நாம் அடுத்தது என்ன கொடுக்க போகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தாங்க தம்பியாக இருந்தாலும் தனையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரவர்கள் போக்கிலே விட்டு அவரவர்கள் சொந்த உழைப்பிலே முன்னேறி வர வேண்டும் என்று முயல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் ராசியில் உட்கார்ந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால இதை நினச்சி சந்தோஷப்படுறதா அதை நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்னு சில நேரங்களில் பாதி பாதியாக வாழ வேண்டியதாக இருக்குது. இந்த பரிதாப நிலைமை எப்போ தான் மாறப்போகுதுன்னு தெரியலையேன்னு பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. உங்களுடைய ராசியை சூரியனும் சந்திரனும் இன்னைக்கு பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் பரபரப்பாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு சாதகமாகவே முடியுங்க. புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பங்குதாரர்கள் வேலையாட்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். உத்தியோகத்திலையும் மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானத்தால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க நம்ம கடமையை நாம் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்குன்னு உள்ள உரிமைகளையும்
போனால் போகுது அப்படின்னு நாம் வந்து விட்டுவிடக்கூடாது. ஆமாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சிங்கம் சிங்கமாகவே இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய கடமையை சரியாக செய்து முடிப்பவர்கள், அடுத்தவர்களிடம் திணிக்காமல் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். 4 வருஷமாக நடக்குதுங்க கோர்ட்டு கேஸு. யார்பா எந்த பக்கமும் முடிஞ்ச பாடு இல்லை. 2 பக்கமும் நஷ்டம்தான். 2 பேருக்கும் செலவு தான். என்னத்துக்கு இதெல்லாம்? உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ராசியாக பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு உட்கார்ந்து பேசி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால, புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும், நல்லவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் கிடைக்கும். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும். சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தாலோ, வக்கரமாக இருந்தாலோ, சனி பகவான் ராகு கேதுவுடன் சேர்ந்திருந்தாலோ, அருள்மிகு துர்க்கை அம்மனை நாம் வணங்கினோம்னா நமக்கு கைகண்ட பலன் எல்லாமே கிடைக்குங்க. பொதுவாக துர்க்கை அம்மன் அப்படின்னு சொன்னாலே சிவாலயங்களில் வந்து வடக்கு பிரகாரத்தில் வந்து வடக்கு பார்த்து இருப்பாங்க துர்க்கை அம்மன். ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க கோவில் ரொம்ப வித்தியாசமான கோவிலுங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு பேர் வந்து ராஜதுர்க்கை அம்மன், அருள்மிகு ராஜதுர்க்கை அம்மன். பேர்லேயே வந்து ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அம்பாள் வந்து இங்கே கம்பீரமாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. பார்க்க கண்கள் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் பார்த்திங்கன்னா கருவறையில் சிம்ம வாகனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாக வந்து பிரகாரம் சுற்றும்போது இருக்கிற துர்க்கை அம்மன் தான் வந்து அதாவது சிம்ம வாகனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் இங்கே கருவறையிலேயே மூலஸ்தானத்திலேயே மூலவராக சிம்ம வாகனத்தில் இங்கே வந்து ராஜதுர்க்கை அம்மன் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. கிழக்கு பார்த்து அற்புதமாக இந்த அம்மன் வந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்தில் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. சங்கு, சக்கரம், கத்தி, சூலம் இந்த 4 வகையான ஆயுதங்களையும் 4 கரங்களிலே ஏந்தி கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் சாந்த சொரூபமாக புன்னகை மலர்ந்த முகத்துடன் இங்கே வந்து அம்பாள் காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இந்த ராஜதுர்க்கை அம்மனை வணங்கினோம்னா எல்லா நன்மைகளும் வந்து சேரும். மனசுக்குள்ளார எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். உடம்பில் எந்த நோய் நொடி இருந்தாலும் விலகும். கோர்ட்டு கேஸு அதெல்லாமே சாதகமாக முடியும். குறிப்பாக இந்த கவர்மெண்ட்டால் முடிய வேண்டிய விஷயங்கள், ராஜாங்கத்தால் அரசாங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் நடக்கும். ப்ரமோஷன், பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்க, வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த ராஜதுர்க்கை அம்மனை போய் வணங்கினாங்கன்னா உடனடியாக வேலை கிடைக்குதுங்க. எதிரிகளை வெல்வதற்கு இந்த ராஜதுர்க்கை அம்மன் அருள் பாலித்திருக்கிறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளிதாசர், மகாகவி காளிதாசர் அவருடைய ரகுவம்சம் அப்படிங்கிற காவியத்தில் அழகாக இந்த அம்மனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரீ ராமபிரான் ராவணனை தோற்கடிப்பதற்காக இங்கேருந்து கிளம்புறார்.
அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து, இந்த கோவிலுக்கு வந்து, இங்கே இருக்கக்கூடிய ராஜதுர்க்கை அம்மனை ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிட்டு போகிறார். வேண்டிகிட்டு போனதுனால அவர் அங்கே வெற்றி அடைகிறார். வெற்றி அடைந்த பிறகும் இங்கே வந்து ராஜதுர்க்கை அம்மனை வணங்கிட்டு போயிருக்கிறார். அப்படின்னா இந்த அம்மன் வந்து எவ்வளோ பழமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்ரீ ராஜதுர்க்கை அம்மன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செவ்வரளிப்பூ, சிவப்பு நிற பூக்களால் இங்கே பக்த கோடிகள் வந்து பூச்சொரிதல், அதாவது எல்லா வகையிலுமே அர்ச்சனைகள் எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி தூய்மையான பசு நெய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தீபம் ஏற்றுவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜதுர்க்கை அம்மனால் எல்லா நற்பலன்களையும் நம்மால் பெற முடியுங்க. சரிங்க, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவாரூர் அங்கே தான் இருக்குது. திருவாரூர்லேயே இருக்குது, நகரத்திலேயே இருக்குது. அந்த ஊரில் வந்து திருவாரூரில் திருமஞ்சன வீதி அப்படின்னு தெரு பேர். அந்த திருமஞ்சன வீதியிலே, திருவாரூரிலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய, சிங்க வாகனத்தில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜதுர்க்கை அம்மனை சென்று வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.